கர்த்தருடைய பரிசு நாம் மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து பூதவாதிகள் சில கேள்விகளை எழுப்புறாங்க. பூதவாதிகள் மாத்திரமல்ல, சபைக்கு ஒரு தேவ ஜனங்களுக்கும் அபிவிசுவாசத்தினால சில கேள்விகள் அவங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுது, உண்டாகுது. பார்த்தீங்கன்னா பூதவாதிகள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால ஆணையும் பெண்ணையும் மன்னிக்காத கடவுள் நம்முடைய பாவங்களை எப்படி மன்னிப்பார்னு பூதவாதிகள் கேட்கிறாங்க. ஆனா அவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்களாவது தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்த தேவ ஜனங்களும் சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேவைக்காக சபைக்கு வருவாங்க, ஒரு அற்புத அடையாளங்களுக்காக வருவாங்க. இதை கேட்ட உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நம்முடைய பாவங்களே அவர் மன்னிக்க மாட்டாரா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு சரீர பலவீனம் இருந்ததான். அந்த பலவீனம் அவனுக்கு நீக்கவே இல்லையா. ஒரு தலைவலியோ, ஒரு கண்ணு வலியோ, இடுப்பு வலியோ, ஏதோ ஒரு வலி. அதுக்காக மருத்துவமனைக்கு போனப்ப மருத்துவமனைக்கு சொன்னாங்களா, உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளத்தினால தான் உனக்கு இந்த பலவீனம் வருது அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணானா, அழுதானா. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கேட்டாங்க. கேட்டப்ப அவன் சொன்னானா, எனக்கு சரீர பலவீனத்துக்காக நான் அழுகல, ஏன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அழுதானா. ஏன் அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால தானே இந்த வியாதி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு. அதை போல நிறைய பேர் சபைக்கு ஒரு தேவைக்காக, ஒரு பிரச்சனைக்காக வராங்க. வந்த உடனே உங்களுடைய ஜன்ம பாவங்கள், பரம்பரை சாபங்கள்லாம் இதுக்கு ஒரு சில காரணங்களா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு இதுல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஆனா சில மருத்துவங்கள் சில பேருக்கு சுகத்தை கொடுக்கலாம், சுகத்தை கொடுக்கலாம். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்பி வரவங்களுக்கு ஆண்டவர் என்ன தராரு, அற்புதமான சுகத்தையும் விடுதலையும் அவரு தராரு. என்ன தராரு, அற்புத அடையாளத்தையும் அவரு, ஒரு விடுதலையும் மெய்யான விடுதலையத்தையும் அவரு தராரு. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நன்னாளிலே கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களை கூட்டி சேர்த்த உடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் அநேக விதமாக இந்த நேரத்தை பயன்படுத்தியிருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை தியானிக்கவும், ஆண்டவரே உமக்கு கொடுக்கவும், ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கவும் நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுக்கு தடை பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமையின் கிரியைகள் ஆண்டவரே, பிசாசின் அரண்களால் நிர்மூலமாகி போடும்படிக்காக செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய எண்ண ஓட்டங்களை சிதற பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமையின் கிரியைகளால் நிர்மூலமாகி போடும்படிக்காக செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய சமூகத்தில் தாத்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, புது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவரே எங்கள் போக்குவரத்துலாம் அர்ப்பணிக்கிறோம். விபத்து, விபரீதங்கள், நாசம், மோசங்கள், பற்கடிவுகள் ஏற்படுற எல்லா அந்த காலத்தின் வல்லவன் கிரியைகள் எல்லாம் ஒன்று வாய்க்காத போக முடிக்காது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலுமா தாத்து அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தை குறித்து தான் பூதவாதிகள் சில கேள்விகளை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பூதவாதிகள்னா யாரு? பூதவாதிகள்னா யாரு? இந்திய தத்துவ மரபுல பூதம் என்கிற வார்த்தைக்கு பல பெயர் இருக்கு. இயற்கையை குறித்து கூட பூதம்னு இருக்கு. பெரிய ராட்சத உருவமைப்பை கொண்டது கூட பூதம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்திய தத்துவ மரபுல இந்த பூதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. பூதவாதிகள் அப்படின்னு சொல்லும் போது கடவுளை நம்பாத நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு அவர்களுக்கு இருக்கு, இந்த பூதவாதிகள். இந்த இடத்துல அவர்கள் கேட்கிறாங்க, சாதாரண ஒரு பழத்தை சாப்பிட்ட ஆணையும் பெண்ணையும் மன்னிக்காதவர் மனுஷனுடைய பாவங்களை அவர் எப்படி மன்னிப்பாரு, மன்னிப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இதை கேட்கும் போது நமக்கு கூட என்னதான் தோணுது? ஆமா, சாதாரண ஒரு விஷயம், பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னாரு, ஏதோ சாப்பிட்டாங்க, ஏதோ மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கு தோணுது? நமக்கும் தோணுது. ஆனா அந்த கேள்வியுடைய தன்மையை நம்ம பார்க்கும்போது அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பழமும் சாதாரணமானது, சாப்பிட்டவர்களும் சாதாரணமானவர்கள், சம்பவம் என்னது? சாதாரண சம்பவம். ஆனா இந்த கடவுள் இருக்காருல, அவர் அசாதாரணமானவர். அந்த கடவுள் யாரு? அசாதாரணமானவர். இதை அவர் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கலாமே. நாத்தினுடைய கேள்வி எப்படியா இருக்குது? படம் சாதாரணமானது, சாப்பிட்டவங்களும் சாதாரணமானவங்க, சம்பவம் சாதாரணமானது. அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருக்கிற கடவுள் அதை என்ன பண்ணிருக்கலாம்? அசாதாரணமானவர், அதை மன்னிச்சு விட்டுட்டு இருக்கலாமே அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியின் தன்மையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுல சொன்னவர் யாருன்றது ரொம்ப முக்கியம். இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னவர் யாருன்றது ரொம்ப முக்கியம். அதை கேட்டவர்கள் யாருன்றது அதோட முக்கியம். இது யார்கிட்ட சொல்ற இந்த பழத்தை சாப்பிடாதீங்க சொல்லிட்டு? அவங்க யாரு? அவங்க ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தா. யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானி, அவரு சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். சொன்னவர் யாரு? தேவன், சிருஷ்டிகர்த்தா. கேட்டவர்கள் யாரு? அவரை குறித்து சொல்லும் போது அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி இயக்குகிறவர். யாரு? சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி இயக்குகிறவர். சகலமும் அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கீழ்பட்டிருக்கு. சகலமும் அவருக்கு என்ன பண்ணப்படணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன உண்டு? அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அந்த வார்த்தைக்கு எல்லா சிருஷ்டிகளும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். இல்ல? சரி, அதை விடுங்க. இப்ப கேட்டவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யாரு? சாதாரணமானவங்க கிடையாது. கேட்டவங்க யாரு? சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க யாருன்னா தானா உருவானவங்க கிடையாது. அவங்க யாரு? தானா உருவானவங்க கிடையாது. ஒரு அமீபாவிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவங்களும் கிடையாது. எவல்யூஷன் தியரின்ற மாதிரி பரிணாம கொள்கையின்படி அவர்கள் என்னவாக்கப்படல? உருவாக்கப்படல. இந்த பரிணாம வளர்ச்சியை குறித்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ராஜா வீட்டு பின்புலத்திலிருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வழக்கத்தின்படி ஒரு ராஜா வீட்டு குடும்பத்துல ஒரு பின்புலத்திலிருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பேச்சு வழக்கத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு என்னப்பா, ராஜா வீட்டு பிள்ளை. ஒரு அரசியல்வாதி பின்புலத்திலிருந்து வந்தவங்களை என்ன சொல்லுவான்? உனக்கு என்னப்பா, அரசியல், உங்க அப்பா என்னது
அரசியல்வாதி, ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா இருக்கிறவங்களை என்ன சொல்லுவோம்? உனக்கு என்னப்பா, நீ ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி மனுஷன் எதுல இருந்து வந்துவேன்? எதுல இருந்து வந்தவன்? குரங்குல இருந்து வந்தவன். பார்த்து உனக்கு என்னப்பா, நீ குரங்கு சொல்ல முடியுமா? சரி, இந்த தியரியை கொண்டு வந்த டார்வினே நம்ம சொல்ல முடியுமா? சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? என்னவாரு ஏற்றுக்கொள்வாரா? உனக்கு என்னப்பா குரங்கு, நீ இந்த மாதிரி தியரியெல்லாம் நீ கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு டார்வினே சொல்ல முடியுமா? சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா ஒரு கேள்விதான். ஆனா நம்ம அப்படிப்பட்டவர்களா உண்டாக்கப்படல. பைபிள் சொல்லுது, அவர் தம்முடைய சாயலின்படியே, தம்முடைய ரூபத்தின்படியே, தம்முடைய ஆவினாலே உண்டாக்குனாரு. யார? மனுஷர்களை. அப்ப அவர்கள் யார் இல்ல? சாதாரண மாணவர்கள் அல்ல. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இல்ல, சொல்லப்பட்டிருக்கு, சகலவற்றையும் இவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சகலமும் அவர்களுக்கு சகலமும் தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தது. தேவன் தம்முடைய சாயின்படி, ஆவியின்படியே, தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷர்களை உண்டாக்கினாரு. அவர்களுக்கு சகலமும் கீழ்ப்படிந்திருக்குது. இப்ப இவர்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டாம்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் இல்ல. ஆனா அவர்கள் என்ன பண்ணினாங்க? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில. சொல்லப்பட்டிருக்கு, பிரசங்கி 7:29 சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். இல்ல, இவர்கள் யாரு? சாதாரணமா உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, செம்மையானவர்களா உண்டாக்கினார். ஆனா இவர்கள் என்ன பண்ணினார்கள்? அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். இல்ல, பின்னாடி இதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 47 சொல்லப்பட்டிருக்கு. 47-48, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரனே அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்தும் அடிகளுக்கு ஏதுவானவதனை செய்தவனும் சில அடிகள் மாத்திரம் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்திலே அதிகமாய் கேட்பார்கள். இது மனுஷனுக்கும் உள்ள வழக்க குறித்து பேசுது. மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட எந்த பொறுப்புகளை அதிகமாக கொடுக்கிறானோ அவனிடத்துல என்ன பண்ணுவான்? அதிகமாக கேட்பான். மனுஷனே இப்படி இருந்தானா மனுஷனை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் எப்படி இருப்பாரு? இல்ல, எவனிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல என்ன பண்ணப்படும்? அதிகமாய் கேட்கப்படும். இப்ப நீங்க எவ்வளவு வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நீங்க ஒரு கணக்கு பண்ணலாம். இங்க இருக்கிறவங்களே விஷயம் தெரிஞ்சவங்க 2 பேர் தான். அந்த பாஸ்டமா தான். அவங்களோட நம்ம கம்மியா தான் இருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? அப்படி நீங்க நம்ம ஒரு கணக்கு போடலாம். இல்ல, ஆனா உங்களுக்கு கிடைச்ச இந்த நாளில மற்றவர்களுக்கு கிடைக்கல. அது அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களே உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்களே பார்க்கல நீங்கள் என்னவா பண்ணப்பட்டிருக்கீங்க? அதிகம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் எருசலேம் பட்டணத்துக்குள்ள போகும்போது சொல்வாரு, எருசலேமே எருசலேமே அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும். அப்ப தேவன் எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கிறாரோ அவனிடத்துல அவன் என்ன பண்ணுகிறார்? அதிகமாய் கேட்கிறார். இல்ல, உங்களுக்கு கிருபைகளை அதிகமாக கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அதுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய
காணக்கூடாத ஆசீர்வாதம், காணக்கூடிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு நீங்க என்ன பாத்திரராய் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்ல? என்னது, நீங்க எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரியா இவங்க எப்படிப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாவின் புத்தகம், யூதாவின் நிருபம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலங்களை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளி நியாய தீர்ப்புகள் என்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள் இவர்கள் யாரு? தங்களுடைய மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள், வாசஸ்தலத்தை விட்டவர்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை என்ன பண்ணுகிறவர்கள்? அல்ல தட்டுகிறவர்கள். நம்ம சொல்லலாம் இந்த சபை சார்ந்த பொறுப்புன்னு இல்ல, உங்களுக்கு குடும்ப சார்ந்த எந்த தலைமைத்துவத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு என்னவா இருக்குது? பொறுப்பா இருக்குது இல்ல? அதிகாரத்தை பயன்படுத்தாததும் தவறு, அதை தவறாய் பயன்படுத்துவதும் தவறு. என்னது? அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறதும் தவறு, அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் என்ன பண்றது? தவறுதான். அது ஆதாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பாரு. ஒரு காலங்கள் வரைக்கும் நீங்க ஒரு பெற்றோருக்கு கீழே பிள்ளைகளா அடங்கி இருக்கிற ஒரு பொறுப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு. இதை கொண்டு சில காரியங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றலாம். சில தலைமுத்துவத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி அப்புறம் ஒரு பெரியவர்கள் என்ற ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்புகளை நம்ம என்ன பண்றோம்? அல்ல தட்டும் போது அந்த தேவன் நியமித்த அந்த காரியங்களை செய்யாத போது என்னவாகுது? தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாதவர்களா இருக்கிறார்கள். இது யாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம்? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் 12:16 சொல்லப்பட்டிருக்கு, அற்ப போஜனத்துக்காக சிரேஷ்ட பாகத்தை விட்டு போட்டவர்கள் அப்படின்னு. அற்ப போஜனத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. என்னது? ஆதாம் ஏவாளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டவர்கள் கீழ்ப்படியாமல் என்ன பண்றாங்க? சில இச்சைகளுக்காக தங்களை விட்டு போட்டார்கள். யாரு? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளை குறித்து தான் நம்ம பேசுறீங்க இல்ல? அப்ப சாதாரணமா நம்ம சொல்லிடும், சாதாரண ஒரு மனிதர்கள், சாதாரண ஒரு பழம், சாதாரண ஒரு சம்பவம், அசாதாரணமா கடவுள் அவங்களை என்ன பண்ணல? மன்னிக்கல. அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம மறு ஆய்வு செய்து பார்க்கணும். நமக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகள் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓவர் நைட்ல ஒபாமா ஆவறதுக்கு ட்ரை பண்றோமா, இல்ல தேவ சமூகத்துல நம்ம கீழ்ப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா, இல்ல தேவன் தடை செய்த காரியங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? அதுல ஆர்வம் காட்டுகிறோமா? அப்படித்தான் என்ன பண்ணி பார்க்கணும்? மறு ஆய்வு செய்து நம்ம பார்க்கணும். என்ன பண்ணி பார்க்கணும்? மறு ஆய்வு செய்து பார்க்கணும் இல்ல? ஜபம் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். ஜபன்றது என்ன? ஜபன்றது என்ன? ஜபம். ஜபன்றது என்னது? ஜபம். நம்ம நமக்காக ஜெபம் பண்றது, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றது, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்றது. ஆனா அது பண்ணாத இருந்தா என்னவா இருக்குது? சாமுவேல் சொல்றாரு, பாவம் சொல்றாரு இல்ல? பாவம் சொல்றாரு. வேத வாசனம் வாசிக்கிறோம். எதுக்காக வாசிக்கிறோம்? நீங்க ஒரு அதிகாரத்தை, ஒரு வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவருக்கு என்ன உண்டாகுன்னா, அவர் ஈசிஆர்ல கட்டி வச்சுக்கிற அந்த பில்டிங்க்கு நிறைய இந்திக்காரங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன கிடைக்கும்? ஃபண்டு கிடைக்கும். யாருக்கு? நீங்க பைபிள் வாசிக்கிறதுனால. ஒரு நயா பைசா பிரயோஜனம் அவருக்கு கிடையாது. நீங்க பைபிள் வாசிக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனங்க? நமக்கு தான் பிரயோஜனம். என்னது? வேதம் வாசிக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? சாப்பாடு சாப்பிட்றதுனால யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு தான் பிரயோஜனம் இல்ல? எனக்கு ஏன் இந்த காரியத்துல ஒரு பலவீனமா இருக்குது, எண்ணங்கள்ல ஒரு பலவீனங்கள் வருது, சிந்தைகள்ல ஒரு பலவீனங்கள் வருது அப்படின்போது நம்ம வேத வசனங்களை உட்கொள்ளாததுனால,
நம்முடைய சரீர சாப்பாடு சாப்பிடலாம் என்ன உண்டாகுது? அல்சர் உண்டாகுது, சரீர பலவீனம் ஆகுது. அதை போல தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்காம இருந்தால் என்ன உண்டாகும்? நம்ம சரீரங்களில் பலவீனம் உண்டாகும். பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைகள் உபத்திரவங்கள் உலகத்தில் என்ன இல்லை, அதெல்லாம் இராம இராது, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூடாத காரியம், அதெல்லாம் இருக்குன்னு ஆண்டவரே சொன்னார். ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு இருதயத்தில் பலன் வேண்டும். அந்த பலத்தை எது தருது? தேவனுடைய வசனம் தான் தருது. என்ன தருது? தேவனுடைய வசனம் தான் தருது. அப்போ நம்ம அதை தியானிக்காம அதை வாசிக்காம இருந்தோம்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதனால தான் கிருபையா ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். வசனம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்களோ என்னவா எண்ணினார்கள்? என்னவோ எண்ணினார்கள், அந்நிய காரியமா எண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? அதை அந்நிய காரியமா எண்ணினால் அசட்டை பண்ணினார்கள். அதுதான் இந்த இவ்வளவுக்கும் காரணம். தேவன் ஆதாமுக்கிட்ட ஏவல்கிட்ட இந்த காரியத்தை கொடுத்து சொல்றாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? அசட்டை பண்ணி. இப்ப நீங்க கேட்கிற இந்த வார்த்தை கூட தேவனுடைய வார்த்தை தான். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய விருப்பம். அப்படியே பலனை நீங்க பார்ப்பீங்க. என்ன பண்ணுவீர்கள்? நீங்க பார்ப்பீங்க. அப்ப இந்த சாதாரண விஷயம் என்று நம்ம என்ன பண்ணணும்? தள்ளிட்டு போகவே கூடாது. அதே மாதிரி ஜபம் கூட. நம்முடைய ஜபம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றங்களை உருவாக்கும், உலகத்தில் ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். ஏன் அப்படின்னா, தேவன் அந்த அதிகாரத்தை யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கிறாரு. இல்லை, வானத்தில் பூமியில், பூமி சமுத்திரத்தில் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னாரு. அப்போ உங்களுடைய ஜபங்களால அந்த மாற்றங்கள்லாம் உண்டாகும். இல்லை, ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும்போது என்ன உண்டாகுது? இல்லை, மனுஷனுக்கு இந்த பூமியை கொடுத்தேன், அவன் யார்கிட்ட கொடுத்தான்? பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். இல்லை, அப்போ திருப்பியும் மனுஷகுமாரன் அதை திருப்பி மீட்டு தேவ பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறாரு. அதை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது அவர்கள் ஜபத்தின் மூலியமா அந்த காரியத்தை செய்யணும். அதை செய்யாமல் இருக்கும்போது என்ன உண்டாகுது? பிரச்சனைகள் உண்டாகுது, பாவம் உண்டாகுது. ஆனால் நம்ம யாரை சொல்கிறோம்? கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு காது இல்லையா, அவருக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இல்லை, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை அல்லத்தட்டி தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம். சோத்திரங்கர்த்தாவே, சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நாங்களே நிதானித்து ஆராய்ந்து அறிகிற அறிவையும் உத்தம நிதானிப்பையும் உடைய வாழ்க்கையில நீங்கள் தாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணின எல்லா காரியங்களும் மன்னிங்க, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கைக்கொள்ளே எங்களுக்கு கிருபைத்தாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பரிசுத்தாங்க ஒத்தாசி ஜெபிக்கிறேன் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு குறிப்பு, சாதாரண பழம் தானே. என்ன பழம்? சாதாரண பழம் தானே. அடுத்த ஒரு கேள்வி, பழம் சாதாரணமானதான். பழம் சாதாரணமானதான், யாரும் இல்லைன்னு சொல்ல. பழம் சாப்பிட்றதுக்கு காரணம், அந்த பழம் சாப்பிட்றதுக்கு எது காரணமாக இருந்தது? அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இல்லை, சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 3:4, 5, 6 சொல்லப்பட்டிருக்கு, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் என்ன பண்ணப்படுவதில்லை, சாகவே சாவதில்லை அப்படின்னு யார் சொல்கிறா? பிசாசு சொல்கிறான். உங்களுடைய கண்கள் என்ன பண்ணப்படும்? திறக்கப்படணும்னு சொல்கிறான். அடுத்தது, நன்மையை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் சொல்கிறான். இவங்க தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க, தேவனுடைய சாயலில் தான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? அப்போ இந்த 3 காரணங்கள் தான் பிசாசு அவங்ககிட்ட தூண்டுறான். சும்மா இருக்கிற லேடிக்கிட்ட பேசலாம இல்லை, இச்சையானது என்னது, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு. அதை குறித்த ஒரு ஆர்வம் யாருக்குள்ள இருந்தது? ஏவாளுக்குள்ள இருந்தது. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிராக
எந்தெந்த காரியங்கள்லாம் எது எதுன்னு பாவம்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு மெசேஜ் அனுப்பி நீங்களே பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் வர வைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுறீங்க? நீங்களே வர வைக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை? சொல்லப்பட்டிருக்கணுமா சும்மா இருந்த லேடிக்கிட்ட போயிட்டு அவனே போய் பேசின மாதிரியும் இல்லை. ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்கிறாரு, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணார்? பண்படுத்தினார், பாதுகாக்கலை. அதனால தான் காட்டு மிருகம் நாட்டுக்குள்ளே வந்தது, தோட்டத்துக்குள்ளே வந்தது. ஏன் வந்ததுன்னா அவருடைய எண்ணங்கள் அந்த பழத்து மேலே இருந்தது. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது மேலே ஆசைப்படுவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எதைதான் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், என்னத்துக்கு சொன்னார் இல்லை? அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தேவன் சொன்னதுக்கு எதிரான சிந்தை. இது பிசாசு இல்லை, மனித இயல்பே அப்படி தான் இருக்குது. இல்லை, அதுக்கப்புறம் தான் பிசாசை வர வைக்கிறான். இல்லை, சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிசாசு சொல்கிறான் சாவதில்லை அப்படின்னு சொல்கிற அந்த காரியம். கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறித்தக்க தேவர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த வார்த்தை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? நம்பினார்கள், அதை விசுவாசித்தார்கள். பிசாசு சொல்ற வார்த்தை அவங்க என்ன பண்ணாங்க? நம்புறாங்க, அதை விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசத்தின்படி அவங்க என்ன பண்றாங்க? கிரியை செய்யறாங்க. தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கீச்சாரு என்ன பண்ணாரு? இருக்கிற பிரச்சனை அப்படியே தானே இருக்குது. உன் விசுவாசத்தின்படி தானே ஆகும். உன் விசுவாசம் என்னவா இருக்குது? கீச்சாருன்னு தானே உன் விசுவாசமா இருக்குது. அவர் கிழிக்க மாட்டார். எந்த பிரச்சனை அவர் எதுவும் என்ன பண்ண மாட்டார்? சால்வ் பண்ணவே மாட்டார். ஏன்னா உன்னோட விசுவாசம் அப்படி தானே இருக்கு. உன்னோட விசுவாசத்தின்படி தானே அவர் உங்களுக்கு செய்வார். நான் பேசுறது கேட்குதுங்களா? கேட்குதுங்களா? சரி. இல்லை, பிசாசுடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க? பொய்யை குறித்து ஒருத்தங்க சொன்னாங்க. உண்மை தன்னுடைய காலணிகளை அணிகிறதுக்கு முன்பாகவே பொய் உலகத்தை சுற்றி வந்துடும் அப்படின்னாங்க. ஆனால் மனிதனுடைய இறையும் தேவன் அவனை செம்மையானவனாக உண்டாக்கியிருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? அநேக உபாயத்தந்தங்களை ஷார்ட்கட்டில் எல்லாவற்றையும் அடையணும்னு பார்க்குறான். அது மாத்திரம் இல்லை, அவன் தேவனை பார்க்கணும். பொய்களை அவன் என்ன பண்ணுறான்? அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறான், அதை விசுவாசிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறான்? துரிதமாய் வந்து ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? தங்காது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? கேரளா லாட்டு சீட்டு வாங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? கேரளா லாட்டு சீட்டு வாங்குறாங்க. என்னென்ன காரியம் இருக்குதோ அத்தனையும் செய்வார். கேட்டால் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னுவாங்க. பொறாமக்காரன் ஒரு எதனா சொல்கிறான், ஏன் இதெல்லாம் பண்ண பொறாமக்காரன் மனசே வராது அப்படின்னு எதனா சொல்கிறது. அவன் தூக்கின்னு போயிட்டான்னு என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் எடுத்தாருன்னா சொல்லுவீங்க இல்லை? அதுதான் தேவன். தேவனுடைய ஆசீர்வாதம் என்னத்தை உண்டாக்கும்? தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் இல்லை? அது என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆசை வேற, பேராசை வேற. பேராசையில் என்னத்தை உண்டாக்குது? நஷ்டங்களை உண்டாக்குது. என்னத்தை உண்டாக்குது? நஷ்டங்களை உண்டாக்குது. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க? அதை நம்புறாங்க. பிசாசுடைய வார்த்தைகளை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நம்புறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்துக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இல்லை? பிசாசு யார் மூலியமா வெளிப்படுவான் அப்படின்னா கூட இருக்கிற மனுஷர் மூலியமா தான் வெளிப்படுவான். ஏன்னா அப்படி நம்ப வச்சு கருத்தெடுக்கப்பட்ட விசுவாச ஆளுங்களே இருக்கிறாங்க. யாரு? ஆதாமுடைய லைஃப்லையும் பார்த்தோம், ஆபிரகாமுடைய லைஃப்லையும் பார்த்தோம். யாரை பார்த்தோம்? ஆபிரகாமுடைய லைஃப்ல கூட அந்த மாதிரி தான் ஆனது. இதே மாதிரி காரியம் தான் ஆண்டவர்கிட்ட பிசாசு பண்ண பார்த்தான். யார? பேதுருவை வச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? வா பேதுருன்னு சொல்ல, அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லி அனுப்புனார் இல்லை? அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படியா இருந்தது பார்த்தீங்கன்னா, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவித்தக்க, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்தது. தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஆண்டு அனுபவிக்கப்படும்படி அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில இன்மைக்குரிய, மறுமைக்குரிய, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் யாரு கொடுத்தாரு? நமக்கே இப்படி இருக்குன்னா ஆதாம்லாம் எப்படி இருந்திருப்பார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில கொடுத்தாரு. சாதாரணமான ஆசீர்வாதங்கள்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாரு. ஆனா
அவர்கள் தேவன் விளக்கினது மேலதான் என்ன அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? ஒரு விருப்பமே இருந்தது. அப்போ புசிப்புக்கு நல்லது, அப்போதெல்லாம் மற்றதெல்லாம் கெட்டதா? பார்வைக்கு இன்பம், மற்றதெல்லாம் அப்போ பார்வைக்கு இன்பம் இல்லாத இருந்ததா? புத்தியை தெளிவிக்கிறது, அப்போ புத்தி இல்லாம உங்களை படைச்சாரு இல்ல? இப்ப இவ்வளோ காரியங்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு? உண்டாயிருந்தது. இல்லை, இதை குறித்து சொல்லும் போது தேவன் புசிக்க நல்லதை கொடுக்கவில்லை, பார்வைக்கு இன்பமானது எதுவும் கொடுக்கவில்லை, புத்தியை தெளிவிக்கிற காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணல, மனுஷருக்கு செய்யலன்ற காரியத்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? பிரதிபலிக்குது. இல்லை, ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை இது செய்யுங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்க அப்படின்னு. காலம் தாமதம் ஆகுது. காலம் தாமதம் ஆகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? ஓ, தேவ சித்தம் இருக்குதா, இல்லை காத்திருக்க சொல்றாரா அப்படின்னு தேவ சமூகத்தில் காத்திருந்து பண்ணுவோம். இல்லை, அது வேற மூலியமா ஏதாவது நம்ம பண்ணணும்னு பிரயாசப்பட்டோம்னா என்னவாகுது? நம்மவே அந்த காரியத்தை ஆண்டவருக்கு எதிராக செயல்பட. அது தேவ சத்தத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. தேவன் யாருன்னு தெரிஞ்சாதானே அவருடைய சத்தத்தை கேட்கறது. ஏசு யாருங்க? அவர் செவுத்துல மாட்டி வச்சிருக்கிற போட்டாங்க. அது எப்படி அங்கேயே தொங்கிட்டு இருக்குதோ, என் பிரச்சனைலாம் வருமா அது தொங்கிட்டு தான் இருக்கும். அப்படியே எல்லா வழியிலும் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் ரூட்லையும் போயிட்டு எல்லா காரியத்தையும் செய்துட்டு கடைசியில் என்ன சொல்றது? கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சாட்சி சொல்றது. இல்லைன்னா அவரை போட்டு வறுக்கிறது. எனக்கு அதை செய்யலை, எனக்கு இதை செய்யலை, என்ன பண்ணல, எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை. எல்லா காரியத்தையும் நீ செய்துட்டு அவரை நீ செய்ய விடாம, அவர் செய்யறதுக்கும் காத்திருக்காம என்ன ஆகுது? பிரச்சனை வேற விதங்கள்ல போகும்போது யாரை பழி போடுறான்? ஆண்டவர் தான் காரணம். இல்லை, ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று முப்பது வாசிங்க சிஸ்டர், 30-31 வாசிங்க. இது அவருடைய சிருஷ்டிப்பின் பராமரிப்பின் காரியத்தை குறித்து சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் எப்படி போதிக்கிறாரு. மனுஷனுக்கு மாத்திரம் அல்ல, ஊர்வன பரப்பன எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றாரு? போஷிக்கிறாரு. அந்த போஷிக்கிற சிருஷ்டி காரியத்தை குறித்து அதுங்களுக்கே நான் அப்படி செய்யும் போது நான் உங்களுக்கு செய்யாம விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களுக்கே அப்படின்னா முதல் மனுஷனுக்கு எப்படி செய்திருப்பாரு? அவங்க போயிட்டு எங்கேயும் எந்த காரியத்தை செய்யணும்னா அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறது? வீட்டில் இருந்தது. இல்லை, எது இல்லையோ அதைத்தான் அதிகமாக மனசு என்ன பண்ண போட்டுது? தேடுது. அது மாத்திரம் இல்லை, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 9-11. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்க. கேட்கறது கிடையாது, ஆனா பெற்றுக்கொள்ளுன்ற மட்டும்தான் ஆசை. கேட்கறது கிடையாது, தேவனிடத்துல கேட்கறது கிடையாது, ஆனா பெற்றுக்கொள்ளதான் ஆசை. கேட்கறதுன்னா என்னது? ஜெபம் பண்றது. ஆண்டவருடைய ஜெபம் பண்றதே கிடையாது, ஆனா எனக்கு காரியம் மட்டும் வாய்க்கணும், காரியம் மட்டும் வாய்க்கணும். கேட்டா சொல்றது. அவரு என் இருதயத்துல இருந்து வாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? அவர் எல்லா மெசேஜும் அவருக்கு போயிடும். என்னது? போயிடும். அதனால நான் என்ன பண்ண தேவையில்லை, ஜபம் பண்ணி தான் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை. அது சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பதை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ,
மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? இப்போ பெற்றோரை குறித்து வைத்து தன்னை காண்பிக்கிறார் தான் யாருன்னு. எந்த பெற்றோரும் தன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலங்கள் கெட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்களா? யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள்லாம் வெளுத்தது பாலுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பருவத்துக்கு முன்பாக என்ன பண்ணுறது, அது கடிக்கப்படுறது. என்ன சொல்லுவாங்க, பருவத்துக்கு முன்பாக ருசி பார்க்கப்படுகிறது அப்படின்றது வந்து பழமும் வேஸ்ட்டு, அந்த கனின் சுவையும் வேஸ்ட்டாக போகுது. கொய்யாக்காவை பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அந்த என்னவாகும், அது என்ன சொல்லுவாங்க, துகர்ப்பு அப்படின்னு, அதோட லைஃப்பை வேஸ்ட்டாக போகுதில்ல. இந்த மாதிரி தான் ஒரு துணிகரம். ஆனால் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அவர்களே சிந்திக்காத போது பொல்லாத மனுஷர்கள் யாரு, பொல்லாத மனுஷன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஊருக்கு கெட்டவனாக இருந்தாலும் தன் குடும்பத்துக்கு என்னவா இருப்பான், நல்லவனாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் என்ன பண்ணணும்னு தான் நினைப்பான். ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் நடிப்பான் இல்லை. ஆனால் அவனே அப்படி நினைக்கும் போது தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பார், அதிக நன்மையான செய்த அவர் வல்லவன் உள்ளவரா இருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வாழ்க்கையில் இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னா, நீ உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை என்று நீ காணுகிறது உன் வாழ்க்கையில் தாமதமாகுது, கிடைக்கலன்னா அதுவே உனக்கு ஒரு நன்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை என்பது உனக்கு என்னது தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும், தேவனுடைய வாழ்க்கையில் இது இருந்தா நல்லுதான், இது இருந்தா கெட்டதான்றது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். நிறைய நேரங்களில் நேற்று என்னுடைய அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு ஞாபகம் வந்தது. பாடுகள் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் தேவனுக்கு விரோதமாக சில பேர் முறுமுறுப்பாங்க, பேசுவாங்க. ஆனாலும் பிரச்சனைகளை யாரை சார்ந்துப்பாங்க, தேவனை சார்ந்துப்பாங்க. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னும் போது ஒரு பெரிய செல்ஃபோனோ ஒரு டிவியோ மற்ற ஒரு சொந்த பந்தங்களோ அப்படின்னு யாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாகுது, பிரச்சனைன்னும் போது நம்ம எங்கே ஓடுவோம், தேவ சமூகத்தில் ஓடி இப்போ அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். இந்த கூட்டத்துக்கு ஓடுவோம், அந்த கூட்டத்துக்கு ஓடுவோம், உபவாச கூட்டத்துக்கு ஓடுவோம், விடுதலை கூட்டத்துக்கு எங்கே வேணாலும் ஓடின்னு இருப்போம். டக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஃபோனு கையில் இருக்குன்னு என்ன பண்ணுவான், இங்கே ஓட மாட்டோம், அங்கே உட்காந்துரும். சில நேரங்களில் ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணுது, தேவனுடைய தொடர்பை துண்டிக்குது இல்லை. சில உறவுகளும் அது என்ன பண்ணுது, துண்டிக்குது இல்லை. ரொம்ப நாள் பிறந்து வந்த குழந்தை 25 வருஷம் காத்திருந்தாரு யாரு, ஆபிரகாம். அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. அதான் நீ ஒன்னே கொடுத்துருப்பான் அப்படின்னா டக்குன்னு யோசிக்காம செய்திடலாம். 3 நாள் பிரயாணம் அப்படின்னும் போது எப்படி இருக்கான்ற மனநிலை. காத்திருந்து பெற்ற புள்ள 25 வருஷம் ஆச்சு, அதுவும் சும்மா இல்லாமல் நொயின்னு வர பேசின்னு வருது. ஆடு இருக்குது, சாரி கட்டு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கன்னு வர கேட்குது. உன்னை தாண்டா பலியிட போறான்னா நம்மளே வழியில் பலிட்டுருவான். அவன் பேசிட்டே வரான், யாரு, ஈசாக்கு பேசிக்கிட்டே வரான். அப்போ அந்த தகப்பனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இல்லை. அப்போ தேவன் கேட்குறாரு, கொடுக்குறாரு போற அது அந்த கேப், அந்த 3 நாள் கேப்பில் அது என்ன மாதிரியான மன ஓட்டங்கள் போயிருக்கும். கடைசியில் அந்த கத்தியை தூக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாது, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுறது மாத்திரம் இல்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுவனா இருந்தார் இல்லை. தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறவராக இருந்தார், அன்பு கூறுவராக இருந்தார். அன்பு கூர்ந்தாதான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும் இல்லை. பயந்து செய்கிறது வந்து கடமையில் போயிடும், கண்ணியத்தில் போயிடும். அன்புல செய்கிறது வேற, எல்லாவற்றையும் சகிப்போம் இல்லை, தாங்குவோம் இல்லை. அவர் யார் என்ன பேசினாலும் சில பெற்றோர்லாம் பிள்ளையோட வாழ்க்கையில் எதிர்காலங்களுக்காக பேசும்போது மிகப்பெரிய ஒரு எதிராளி வில்லனை யாரை பார்ப்பாங்க, பெற்றோர்களை பார்ப்பாங்க. இவங்க தான் எதிர்கால அழிவுக்கே இவங்க தான் காரணமாக நிற்கிறாங்கன்னு. அவங்க அந்த பிள்ளைங்க வந்து அந்த பெற்றோர் எவ்வளோ உதாசீனப்படுத்துங்க, வேதனைப்படுத்துங்க. ஆனால் அதுங்களுக்கு தெரியல அவங்க தான் அவங்களுடைய எதிர்காலங்களுக்கு வந்து போராடுறாங்கன்னு. ஆனாலும் அது யார், அது என்னுடைய கர்ப்பத்தின் கனி
இல்லை, அதுங்களுக்கு நான் என்ன தான் பண்ணி ஆகணும்? அதுபோல் தேவனை நம்ம எவ்வளோ நாட்களில் பகைக்கிறோம், நமக்கு விரும்பின காரியம் இச்சித்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கல போது நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனால் தேவன் என்னவா இருக்கிறாரு? நல்லவராக தான் இருக்கிறாரு. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பொல்லாத மனுஷராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை வழங்க அறிந்திருக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக நன்மையான தர அவர் என்னவா இருக்கிறாரு? வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. சொல்லப்பட்டிருக்கு எரேமியாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழத்திற்கு காரணம் நம்ம பார்த்தோம்ல, பழம் காரணம் அல்ல, பழத்தை சாப்பிட்றதுக்கான காரணம் தான் ரொம்ப முக்கியம். தேவன் சொன்னார் பழத்தை சாப்பிடாதீங்க. ஆனால் அவங்க பழத்தை சாப்பிட்றதுக்கான காரணங்கள் என்ன இருந்தது? நீங்கள் சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு. என்ன அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை விளக்குறார் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, ஒரு விருப்பம் அது மேலே உண்டாகுதுன்னா அதற்கான பிரச்சனைகளை யாரு தான் சந்திக்க போற? நீ தான் சந்திக்க போற. சில நேரங்களில் தேவனுடைய ஆண்டவர் அழுது பார்த்துருக்காங்களே, நீ நிறைய பைபிள்லேயே இருக்கு. எருசலேமை பார்த்து அழுகுறாரு, அப்புறம் லாசருடைய கல்லறைக்கு போகும்போது அழுகுறாரு. ப்ராக்டிக்கல் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் ஒரு தேவ மனுஷன் அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு கண்ணு வானத்தில் அப்படியே பார்க்குறாரா, அந்த கண்ணில் அந்த அழுதுகிட்டே இருக்காராம். ஏன் ஆண்டவர் அழுகுறீங்கன்னு அவர் கேட்டாராம். என் காரியமா யார் போவா, என் காரியமா யார் போவா அப்படின்னு கேட்டாராம். அப்படி பீகாருக்கு அனுப்பி பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் கொண்டு ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை தான் ஆகஸ்ட் ஜெபக்குமார். தேவனை அழ வைத்து பார்க்க கூடாது. தேவன் அழுவாரா? அவர் சர்வ வல்லவர் தான். சில நேரங்களில் பெற்றோர் அழுவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா அதிகாரம் யாருக்கு உண்டு? பெற்றோர்களுக்கு உண்டு. அதை அடிக்கவோ திட்டவோ யாருக்கு உண்டு? அந்த பெற்றோருக்கு உண்டு. சில நேரங்களில் அழுது அதை பணிய வைக்க பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த பிள்ளையோட இருதயம் கடினமாக இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கூப்பிட்டு போவார். ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவார்னா, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன், நான் இந்த காரியத்தில் நான் அப்படியே எல்லாத்துக்கும் நான் இழக்கவும் தயாராகிட்டேன், இதில் உறுதியாக இருக்கிற அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ இதுக்கு மாத்திரம் இல்லை, இது நிமித்தம் உனக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கு நீ என்னவா இருக்கணும்? சகிக்கணும். இது நீ தாங்கி தான் ஆகணும். ஏன்னா நீ எடுத்த முடிவு. இது யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பாடுகளாம் என்ன பண்ண மாட்டாங்க, பங்கு போட மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய என்னது சொல்லப்பட்டிருக்கு, மரணத்தின் ஜீவனை முன்பாக வைக்கிறேன், அது உன்னுடைய விருப்பத்தின்படி தான் நீ தெரிந்து கொள்ள போற. ஏன்னா சுய சித்தம் என்பது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவரு எஜமானும் நம்ம அடிமைகள் அல்ல. நம்ம யாரு? அடிமைகள் இல்லை. அடிமைனா நின்றுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், இது செய்யினா செய்யணும். ஆனால் சகலவற்றையும் உண்டாக்கி தேவன் அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்து, இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும், இதை சாப்பிடக்கூடாதுன்னா இது நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த உரிமை யார்கிட்ட இருந்தது? அந்த சுய சித்தம் யார் கையில் இருந்தது? மனுஷ கையில் தான் இருந்தது. அதை சொல்லுவாங்க, மேஜர் ஆகிட்டேன், என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஓட்டு போட்டதுங்கெல்லாம் சொல்லுவாங்களே. அப்போ நீ உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய லைஃப்பில் ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறன்னா அதுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் சரி, எல்லா சாபங்களும் சரி, எல்லா பிரச்சனையும் யார் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்? அதை முன்னெடுக்கிறவங்க தான். மற்றும் தடுக்கிறதுக்கு 1000 பேர் ஆண்டவர் வச்சு தடுப்பார். ஆனால் உன்னுடைய சுய விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, உன்னுடைய சுய விருப்பம்னு, அந்த விருப்பம் தான் அது என்ன பண்ணும்? பிசாசு அந்த நேரத்தில் அந்த ஜனங்களுடைய இருதயங்களை கண்களை குருடாக்கிடுவான். என்ன பண்ணிடுவான்? கண்களை குருடாக்கி அந்த மனதை மயக்கிடுவான். அப்படியே உலகத்திலேயே இல்லாத ஒரு அபூர்வ பொருள், அச்சய பாத்திரம் தான் நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்குது போல. இதனால என் பெற்றோர்கள், என் கூட பிறந்தவர்களும் பொறாமை நிமித்தம் என்னை என்ன பண்றாங்க? பகைக்கிறார்கள். யோசேப்பு சொல்ற மாதிரி என்னை குழியில போட பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு தாட்டு வருது பார்த்தீங்களா? இது மாதிரி பிசாசு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பான். அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு
உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 28 சொல்லப்பட்டிருக்கு. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி அறியாத நன்மையும் தீமையும் முன்பாக வைக்கிறேன். உனக்குன்னு ஒரு ஆவியை கொடுத்து இருக்கிறேன், உன்னோட சுய சித்தனை கொடுத்து இருக்கிறேன். ஆனால் இது எது நன்மை எது தீமைன்றதையும் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? எது நன்மனும் சொல்லிட்டேன், எது தீமனும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ எதை சூஸ் பண்றியோ அதோட விளைவை நீ என்ன பண்ணுவ? தலையாட்டுவேன். என்ன பண்ணுவேன்? தலையாட்டுவேன். அதை அனுபவிப்ப இல்ல? அதுதான் யாருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது? திருப்பி ஆதாம் ஏவாளுக்கு வந்துடலாம். யாருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில தான். அதான் சொன்ன மாதிரி சாதாரண மனிதர்கள், சாதாரண பழம் சாப்பிட்டதும் சாதாரண விஷயம். ஆனால் கடவுள் சர்வ வல்லவர், இவர் ஏன் மன்னிக்காம விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இது சாதாரண விஷயமா இருக்குது? இவ்வளோ காரியம் இருக்குது. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஆதாம் ஏவாள்? ஆனால் நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். நம்மளே என்ன அப்படித்தான் இருக்கிறோம்? அப்படித்தான் இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாதது, தேவன் விலக்கினது, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தின் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு விருப்பம், அது மேல ஒரு வாஞ்சை இருக்குது அப்படின்னா அது பிசாசினால உண்டானது. அந்த காரியத்தை எதிர்க்கும்படி, அது நம்மளை விட்டு விலகும்படி உத்தம நிதானிப்ப அருளும்படி தேவனுக்குள்ள கேட்கலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கு பிரியமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. கொள்ளாத மனுஷர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை வழங்க அறிந்திருக்கும் போது ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவன் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவரே அருள வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிகளிலும் ஆண்டவரே சத்துருவான விளையாடாதபடி, வஞ்சகமான காரியங்களை கொண்டு வந்து எங்களுடைய இருதயங்களை மயக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை கடிந்து கொண்டு எங்களை விட்டு எல்லையை விட்டு துரத்தி அடிக்கிறோம். உத்தம நிதானிப்பை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.